இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கெட்டு போச்சு. சரி ஓரமாக வைப்போம், அப்புறமேல தூக்கி போட்டுக்கலாம். என்ன அடிக்கிற வெயிலுக்கு ஒருத்தன் கூடவா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டியா? எல்லாம் டீயை போட்டு குடிச்சிருவாங்க போல. எங்க ஒருத்தனையும் காணுமே, காலையிலேருந்து ஒரு வியாபாரமும் இல்லை. கடைக்காரே, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்குவாயா? ஐயா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கெட்டு போனதியா, இங்கிட்டு வா, வேற தரேன். நல்ல வேலையா சொன்னேன். சரி ஒரு கலர் கொடு. இந்தா இதை குடியா, நல்லா இருக்கும். சரியா, காசு அப்புறம் வாங்கிக்க. வேமா வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க, ஒரு 10 ரூபா கூட எடுத்துட்டு வர மாட்டாங்க. நல்லா தான் போ. என்னம்மா வேணும், நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறா? ஆமாம் ஆமாம் பார்க்குறாங்க. ஒரு சோடா குடியா. என்ன இங்கே ஒரு பாட்டில் பெருசாக வச்சுருக்கேன், எவனோ வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க போல. சரி நம்ம எடுத்துகிட்டு போவோம், அவனை அங்கிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கான். இந்தாம்மா சோடா. ஐயய்ய, என்ன இங்கே வச்சு இந்த கலரை காணா? கீழே விழுந்துருச்சா? யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னத்தை தொலைவுற? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஒரு பெரிய கலர் வச்சுருந்தேன், அதை காண. இப்போ சுப்புதாயா அங்கே வந்தியா? அவன் எதை எடுத்துகிட்டு போயிட்டானா? ஐயய்ய, அது கெட்டு போன ஜூஸு, அதை எடுத்துகிட்டு போயிட்டானா? என்னது கெட்டு போன ஜூஸா? யோ கடைக்காரே, உடனே போய் அதை குடிக்க வேணாம்னு சொல்லு, இல்லை நீ தான் கொலைக்கேஸில் உள்ள போயிடுவ. சி, இந்த பொம்பளை வாயில நல்ல வார்த்தையே வராது போல. தெரியும் போமா. ஐயோ, உடனே இப்போ சுப்பு வீட்டுக்கு போகணுமே. சுப்பு சுப்பு, ஏ சுப்பு இங்க வா. என்ன கடைக்காரே, வீட்டு வாசம் முன்னாடி இன்னும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏமா சுந்தரி, உன் புருஷன் என் கடையில இருந்து கலர் எடுத்துட்டு வந்துட்டியாமா? அது கெட்டு போன கலரு, குடிச்சு குடிச்சு தொலைய போறேன், கூப்பிடுமா அவனை. என்னது கெட்டு போன கலரா? ஐயய்ய, அந்த ஆளு எங்க அம்மா வீட்டுக்குள்ள போறேன்ட்டு போச்சு. ஐயய்ய, உடனே போய் தடுக்கணுமே. ஐயோ, இந்த ஆளு ஏந்தா இப்படி தேவையில்லாத வேலையா பண்ணுதோ, குடிச்சு குடிச்சு தொலைஞ்சிட போகுது. ஐயோ, உடனே போகணுமே. இந்த சுப்பு அரசனே இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்றான்னு தெரியல. ஏண்டா நீ வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? அவன் சுறுச்சுறுப்பா அவ்வளோதான். ஆமாம் ஆமாம் சொல்லிட்டாங்க சின்ன மேடம். யோ ஏயா நீ வேற உன் மக சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வர வேணா? ஆமாம் ஆமாம் வேலை செய்கிறேன், வேலை ஆகாத வேலையா? அதானே பார்த்தேன், என்னடா இந்த கிளை ஒன்றும் சொல்லாமல் இருக்குன்னு. யோ மாமனாரே, கலர் குடிக்கிறியா? டேய் எங்கள் அண்ணனை குடுறா. அண்ணே நீ வாங்கி குடினே. தம்பி, ஒரு கலரை கூட எனக்கு முத கொடுக்கணும்னு நினைக்கிற பாரு. நீ தம்பியா கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா. ஆமாம் ஆமாம் அன்பா இருக்க பண்பா இருக்கன்ட்டு. டேய் கலர் இங்கே ஏன்ட்ட குடுறா. ஆஹா அதெல்லாம் தர முடியாது, எனக்கு வேணும். என்னது உனக்கு வேணுமா? முத கலர் கொண்டாடா. நீ கலர் குடிக்கலன்னு மோஸ் கழுதியா கிடக்கு. குடி. யோ குடி அவனை. ஏக்கா இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு முத புடுங்கு கலரை. சே, இவங்கனால என் வாழ்க்கை தான் போச்சுன்னு பார்த்தா கலரும் போச்சே. தங்கச்சி நீ கொஞ்சம் குடிக்கிறியா? அக்கா எனக்கு வேணாக்கா, தொண்டை கட்டியிருக்க, நீ குடிக்கா. சி, முன்ன பின்ன கலரை பார்த்துருக்கா என்னன்னு தெரியல, இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் மாமியா, பாட்டில் வீட்டில் முடிக்க கூடாத, கொண்டாங்க பாட்டில் விட்டா தலையவே உள்ள விட்டுரும் போல. கொண்டாம இங்க முத. நான் வாங்கிட்டு வந்த கலரை எனக்கே கொடுக்காம இப்படி குடிச்சிட்டிங்கல்ல. ஆமாம் ஆமாம் பெரிய கலரு, கலரு ஊரில் இல்லாத கலரு. இந்தா புடி. ஒரு சொட்டு கூட விடாமல் குடிச்சுட்டு பேச்ச பாரு பேச்ச. ஏமா ஏமா, இவன் ஏன் இப்படி ஓடியாரா? என்ன சுந்தரி, நான் இப்போ வந்தேன்ல, என் கூட வந்திருக்க வேண்டியதானே, இப்போ ஏன் ஓடி வர? யோ லூசு, கெட்டு போன ஜூஸ் எடுத்துட்டு வந்தியாம்ல, என்னையா பண்ணத? என்னதே எடுத்துட்டு வந்தேனா? சுந்தரி, காசை எண்ணி கடைக்காரன்ட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஆமா ஆமா, காசை எண்ணி வாங்கிட்டு வந்த முகரை பாரு முகரைய. ஏ சுப்பு. ஐயே, இந்த ஆள் எங்க இங்கே வந்தியா? ஏ கடைக்காரு, என்ன இங்கே வந்திருக்கா? சுப்பு, என்ன சுப்பு இப்படி பண்ணிட்ட? நீ இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சுப்பு. ஐயே, நம்ம பாட்டில் எடுத்துட்டு வந்து தெரிஞ்சிச்சோ? யோ நான் என்னையா பண்ணேன்? சுப்பு, கெட்டு போன ஜூஸா அங்கிட்டு ஓரமாக வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு வந்துட்டேன். என்னது கெட்டு போன ஜூஸா? இப்போ அவன் எடுத்துட்டு வந்ததே? ஆமாம்மா, இப்போ சுப்பு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்தான்ல, அது ரொம்ப பழசு, கெட்டு போனது, யாரும் குடிக்காதீங்க. அப்பாடா நல்ல வேலை, சுப்பு ஜஸ்ட் மிஸ்ல நீ தப்பிச்சிருக்க. ஏயா அப்படி பண்ணி தொலைற? கெட்டு போன ஜூஸ் எடுத்து குடிச்சிருக்க, முத ஆஸ்பத்திரிக்கு போயான், ஏதாவது ஆயிரப்போது. யோ எருமாடு, என்ன செருமிட்டு கிடக்குறியா? முத ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரியா இல்லையா? ஐயோ சுந்தரி சுந்தரி, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய ஆள் நான் இல்லை, உங்க அம்மா தான்.
என்னயா சொல்ற? சுந்தரி சுந்தரி, அந்த ஜூஸை நான் தான் சுந்தரி குடித்தேன். ஐயோ ஏக்கா ஏக்கா எதுவும் செய்தாக்கா? ஏம்மா ஆமாம்மா, நெஞ்செல்லாம் வலிக்குதுமா, என்னால் முடியலையேம்மா, ஒரு மாதிரி இருக்குமா. ஐயோ ஏம்மா ஏம்மா என்னம்மா செய்து? அம்மா என்னம்மா செய்து? அடேங்கப்பாடியப்பா. யோ என்னையா செஞ்ச? எங்க அம்மா என்னையா செஞ்ச? உன்னை சும்மா விட மாட்டேயா? கலரை கொண்டாந்து விஷ கலரை கொண்டாந்து கொடுக்குற. சுந்தரி, இவன் வேணும்னே செஞ்சிருப்பான் சுந்தரி, இவன் வேணும்னே தான் செஞ்சிருப்பான். ஐயோ இப்படி எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்களே, யாராவது போய் ஆட்டோ கிட்ட கூட்டிட்டு வாங்கடா, போங்கடா. யோ கடைக்கார, போய் ஆட்டோ கிட்ட கூட்டிட்டு வாடா, இல்லை உன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஆத்தாடி, இந்த கேள்வி என்ன நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கு. இருமா போய் ஆட்டோ கிட்ட வருதான்னு பார்க்குறேன். அத்தா ஏத்தா, என்ன செய்து? நல்லா இருக்கா? டேய் இருடா, உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருடா. ஏம்மா என்னம்மா ஆச்சு? எல்லாம் கொஞ்சம் தள்ளிக்கங்க. ஐயோ ஏம்மா என்னம்மா செய்து? என்ன செய்து? அண்ணே அன்னைக்கு ஒன்றும் ஆகாதுனே. தம்பி, அது வேற ஒன்றும் இல்லைடா. இன்னொரு தடவை எனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா? எப்படா நான் இன்னொரு கல்யாணம் முடிப்பேன்? அடப்பாவி. யோ எந்திரிச்சு போய் தெரியாமத, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன். யோ எங்க அம்மா இப்படி ஆகுறதுக்கு நீதானே காரணம். உன்னைய இரியா அடிச்சு பிரிக்கிறனா இல்லையான்னு பாரியா? சுந்தரி, நானா குடிக்க சொன்னேன்? உங்க அம்மா தான் புடிங்கி குடிச்சாங்க. சுந்தரி, இவன் தான் சுந்தரி எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான். ஆமா, நான் அப்பயே யோசிச்சிருக்கணும். இவன் ஏதாவது வாங்கிட்டு வந்தா அப்படிதான் ஏதாவது இருக்கும்னு யோசிக்காம குடிச்சுட்டேனேடி தங்கச்சி. ஆமா ஆவுன்னு அலைஞ்சா அப்புறம் இப்படித்தான் இருக்கும். புள்ள வளர்த்துருக்காங்க பாரு, திமுரு பிடிச்சி போய் ஏத்து பேசிக்கிட்டு புருஷனை. அங்கிட்டு திரும்ப உங்க அம்மா பாரு, கூட்டி கொண்டே காப்பாத்துற வழியே பாரு. ஏ டமாரா, இப்படியே நிக்காத, போய் ஏதாவது ஆட்டோ கிட்ட கூட்டிட்டு வாங்க போங்க. இந்த கடைக்காரன் நீங்க ஆன ஆளை, கடைக்காரன் நேரம் ஓடி போயிருப்பான், ஆட்டோ கூட்டிட்டு வருவான்னு உட்காந்துருக்குது. ஐயோ யோ போய் ஏதாவது கூட்டிட்டு வாயா, வண்டி கிண்டிய. ஏன் அப்படி பண்ணி தொலைற? உயிரை வாங்குறையா? சரி போய் கூட்டிட்டு வரேன் போறோம். ஆனா போங்கயா, இங்க என்ன வேடிக்கையா காமிக்குது? வேடிக்கை பார்த்துக்கிட்டு போ போய் ஆட்டோ கூட்டிட்டு வா. யோ நான் உனைய போன்னேன். அதானே, நம்மளதான் வேலை வாங்குவாங்க, அப்புறம் வேற யாரை வேலை வாங்குவாங்க? டேய் சுப்பு, என்னடா இப்படி பண்ணிவிட்ட? யோ அந்த இடத்துல நீ இருந்திருக்கணும், நீ தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படு. ஏண்டா என்ன? ஒன்றும் இல்லை, வா போய் ஆட்டோ கூட்டு வரலாம். வண்டியா? சரி. சுந்தரி, எனக்கு மயக்கம் வரும் சுந்தரி தங்கச்சி. அக்கா ஒன்றும் இல்லைக்கா பயப்படாதக்கா. அம்மா இருமா, போயிடலாம். ஆட்டோ கூட்டு வர போயிருக்காங்க, வந்துருவாங்க. சுந்தரி தூக்கிட்டு வாங்க அத்தையா. பார்த்து கீழே போட்டுறாதீங்க. யோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, வந்து தூக்கியா. இங்கிட்டு வா சுந்தரி, தூக்குறேன். யோ எரும மாடே, எங்க அம்மாவை தூக்கியா. ஏயா அப்படி என் உயிரை வாங்குற? இந்த வரேன். சரி சே, பார்க்கதான் அந்த கிளவி ஒல்லியா இருக்கு, என்ன கணக்குது. சரிங்க மக்களே, நானும் இவங்கள ஒன்றும் செய்ய வேணான்னு தான் பார்க்கறேன். ஆனால் என்னையே அறியாமல் ஏதாவது பண்ணி விட்றேன். சரி, நான் போய் அந்த கிளவி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு பார்ப்போம் என்ன பண்ணி தொலைறது. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.